உத்தரகண்ட் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உத்தரகண்ட் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் டார்வின், விவரங்கள் என்ன? யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டத்தை முதல் மாநிலமாக உத்தரகண்ட் நிறைவேற்றியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரமும் மற்றும் அறிக்கையில் அவர்கள் இந்தியாவில் பொது சிவில் சட்டம் என்பது அமல்படுத்தப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒவ்வொரு மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் இந்த விஷயத்தை முன்னிறுத்திதான் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இந்நிலையில்தான் உத்தரகண்ட் மாநிலத்தில் இது தொடர்பாக அந்த யூனிஃபார்ம் சிவில் சட்டம் என்பது விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அதனுடைய மாநில முதல்வரான புஷ்கர் சிங் தாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த சட்டப்பேரவையில் அவர் அந்த மசோதாவை முதலில் தாக்கல் செய்தார். நேற்றைய தினம் அவர் புஷ்கர் சிங் தாமியை பொறுத்தவரைக்கும் இந்திய அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி முதலில் அவர் உத்தரகண்ட் சட்டப்பேரவைக்கு வந்து அதன் பின்பாக பொது சிவில் சட்டத்தை அவையில் அறிமுகப்படுத்தி அவர் பேச ஆரம்பித்தார். இதனால் மிக கடுமையான அமளி என்பது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவை என்பது ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் நேற்றைய தினம் பிற்பகல் 2 மணி அளவில் கூடினாலும் அதில் விவாதம் என்பது முழுமையாக நடைபெறவில்லை. இந்நிலையில் இன்றைய தினமும் இந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான விவாதம் என்பது உத்தரகண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவையில் நடைபெற்றிருந்தது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இதில் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து கடும் அமளியில் ஈடுபட்டிருந்த போதிலும் அதையும் தாண்டி இந்த பொது சிவில் சட்டத்தை தொடர்பான பல்வேறு விவாதங்கள் என்பது நடைபெற்று தற்போது அது குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்தியாவில் முதல் மாநிலமாக பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் உத்தரகண்ட் என்ற ஒரு விஷயத்தை நாம் இதில் பார்க்க வேண்டும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்தியாவில் ஒவ்வொரு மதத்திற்கென்று பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்து திருமண சட்டம், முஸ்லிம் தனிநபர் சட்டம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்று இருக்கும் இந்த சட்டங்கள் அனைத்தும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரே பொது சிவில் சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பல ஆண்டுகளாக பாஜகவுடைய குரலாக இருந்து வந்தது. அது தற்போது முதல் மாநிலமாக நிறைவேற்றியதை உத்தரகண்ட் மாநிலமாகும். இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பாஜக ஆளக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் இது எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கவும் படுகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.